வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா, சமூக வலைதளத்தில் ஒரு விதமான செய்திகளை பார்க்க முடியுது. அண்ணாமலை பிரஸ் மீட் கொடுத்தாருல, அந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி மேலிடத்துக்கிட்ட அண்ணாமலை குறித்து புகார் கொடுத்திருக்காரு. அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பு பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு, கூட்டணிக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நயினார் அவர்கள் டெல்லி தலைவர்கள்ட்ட புகார் கொடுத்ததாக சில செய்திகளை பார்க்க முடியுது. அந்த செய்தியில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் டெல்லி மேலிடம் செய்த தவறு என்ன? டெல்லி மேலிடம் சில பேர் சொல்றாங்க, அண்ணாமலையை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கினது தான் டெல்லி மேலிடம் செய்த தவறு, பாஜக மேலிடம் செய்த தவறு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை அரசியலுக்குள்ள கொண்டு வந்தது, பிஜேபியுடைய மாநில தலைவராக போட்டதே டெல்லி பாஜக மேலிடம் செய்த தவறாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவரை மாநில தலைவராக போடாமல் இருந்திருந்தா எப்போதும் போல திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக தமிழக பாஜகவினர் பேசியிருப்பாங்க. அதிமுக டெஃபினட்டாக ஜெயிக்கணும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவினர் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அண்ணாமலை மாநில தலைவராக போடாமல் இருந்திருந்தா, அவரை மாநில தலைவராக போட்டதுனால தான் பாஜகனாலையும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. சத்தியமா அண்ணாமலைக்கு முன்பாக தமிழகத்தில் பிஜேபி ஒரு நாள் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு தொண்டர்கள் டெஃபினட்டாக நம்பிக்கையில் இல்லை. அண்ணாமலையுடைய அந்த ப்ராசஸை பார்க்கும்போது தான், அண்ணாமலை கட்சியை வளர்த்தார்ல, அதெல்லாம் பார்க்கும்போது தான் தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. திராவிடத்தை வீழ்த்தி பாஜக, தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய பாஜக தமிழகத்தில் என்னைக்காவது ஒரு நாள் ஆட்சிக்கு வரும் அண்ணாமலையுடைய பீரியட்ல அப்படின்னு எல்லாருக்குமே நம்பிக்கை பிறந்துச்சு. திடீர்னு டெல்லி மேலிடம் என்ன பண்ணாங்கன்னா, நல்லா போய்க்கு இருந்ததை கெடுக்கிற மாதிரி அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றினாங்க. இப்போ எப்படி கூட்டணி ஜெல்லாகும்? இப்போ தொண்டர்கள் தான் பிஜேபி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத பார்த்துட்டாங்களே. முடியவே முடியாது அப்படின்னா அதிமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க. சாத்தியமாக இருக்கக்கூடிய விஷயம் தானே, தமிழகத்தில் பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வர முடியாதா? ஒரு 5 வருஷம் அண்ணாமலை கிட்ட பொறுப்பை கொடுத்து, அண்ணாமலைக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து, அது ரொம்ப முக்கியம். நான் ரெண்டாவது சொன்னது, எந்த ஒரு குடைச்சலும் இருக்கக்கூடாது. திராவிட சொம்பு பாஜக தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. திராவிட கட்சிகளோடு கூட்டணிக்கு போனால் நம்மளுடைய எம்எல்ஏ சீட்டு சேஃப் ஆயிரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல திராவிட சொம்பு பாஜக தலைவர்கள் இருக்காங்க. அவங்களாம் எந்த ஒரு குடைச்சலும் அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடாது. அதை டெல்லி மேலிடம் உறுதிப்படுத்தணும். இந்தாப்பா, மறுபடியும் மாநில தலைவராக இரு, 5 வருஷம் எடுத்துக்கோ, யாருமே உனக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க, கட்சியை வளர்த்து காமி. இவ்வளவு பேர் குடைச்சல் கொடுக்கும்போதே 3%லேருந்து 12%க்கு கட்சியை வளர்த்தாரு. எந்த குடைச்சலும் இல்லைன்னா எப்படி வளர்ப்பாரு? இது மாதிரியான ஒரு முடிவை டெல்லி மேலிடம் எடுத்தாங்கன்னா தமிழகத்தில் பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வரது ஈஸி, சாத்தியம்தான். ஆனால் அதை ஏன் டெல்லி மேலிடம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தொண்டர்களுடைய ஆதங்கமாக இருக்கு. திமுக மாதிரி தான் அதிமுகவும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டு அதிமுகவை கொண்டு வரதுனால என்ன பயன்? அரசியல் மாற்றம் ஏதாவது நடக்குமா? அரசியல் மாற்றத்தை கொடுக்கறதுக்காக தான் அண்ணாமலை அரசியலுக்கே வந்தவர், பிஜேபியில் சேர்ந்தவர். நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு, ஏன்னா கிளீன் பாலிடிக்ஸ், மோடி அமித்ஷா அவர்கள் கிளீன் பாலிடிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன், அதனால இன்னும் நம்பிக்கை இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்கான காரணம் என்ன? அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்படிப்பட்ட நிலைமையில நல்ல கட்சி வளர்ந்துக்கு இருக்கும்போது அவரை மாத்திட்டு அதிமுகவோட கூட்டணிக்கு போய், சரி அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறது எதுக்காக? திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக. அந்த ப்ராசஸ் ஒழுங்காக நடக்குதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒன்றாக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்புறாங்க. ஆனால் இபிஎஸ் மட்டும் அதில் விருப்பம் இல்லை அவருக்கு மட்டும். அதனால அதிமுகவை ஒன்று சேர விட மாட்டாரு இபிஎஸ். அதிமுகவில் 45 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களை கட்சி பொறுப்புல இருந்து இல்லை, கட்சியிலிருந்து நீக்கிறாரு. அப்போ அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுனது, அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சது, இதெல்லாம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக. அது கூட அந்த ப்ராக்ரஸ் கூட ஒழுங்கா போகிறது இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதனால டெல்லி மேலிடம் செய்த பிழை என்னன்னா, அண்ணாமலையை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கினது கிடையாது, அண்ணாமலையை பாஜகவுடைய மாநில தலைவராக போட்டது பிஜேபி மேலிடம் செய்த பிழை தான். எதுக்கு தேவையில்லாம ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக பல்ட்டி அடிக்கணும்? ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைச்சா அது அப்படியே அந்த வழியிலேயே போகணும். அண்ணாமலை சொன்னார்ல, 2 தேர்தல் 3 தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தலில் தனியாக போட்டிட்டாதான், இல்லை நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து போட்டிட்டாதான் நம்ம தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அண்ணாமலை சிந்திச்சாரு. ஆனால் கூட இருக்கக்கூடிய திராவிட சொம்பு பாஜக தலைவர்கள் டெல்லி மேலிடத்துக்கிட்ட இல்லாதது பொல்லாததையும் சொல்லி இந்த கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ண வச்சு, அதிமுக பாஜக கூட்டணியை, ஏன்னா அப்போதான் அவங்களுடைய சீட்டு செக்யூர் ஆகும், அவங்க எம்எல்ஏ ஆகிறது ஓரளவு கன்ஃபார்ம் ஆகுமா. அதனால பாஜகவுடைய வளர்ச்சியை சிந்திக்காம
தங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை மட்டும் சிந்தித்து டெல்லி மேலிடத்துக்கிட்ட இல்லாதது பொல்லாததுன்னு சொல்லி ஏற்றி விட்டு கூட்டணி அமைக்க வச்சு இப்போ கூட்டணியும் தள்ளாடிக்கு இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. நான் சொன்னது 100% சரியானதா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, ஆவுடையப்பன் இருக்கார்ல, அவர் நம்பி நாராயணன் குறித்து ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. நம்பி நாராயணன் எவ்வளவு கொடுமைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதாவது எதிரி நாட்டுக்கு ராக்கெட் டெக்னாலஜி தொடர்பான ரகசியங்களை எதிரி நாடுகளுக்கு வித்துட்டாரு நம்பி நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு ஏகப்பட்ட வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாரு நம்பி நாராயணன். பல கொடுமைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு முறை அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய விசாரணை அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி உன்னை விட்டுறேன், யாராவது ஒரு இஸ்லாமியருடைய பேரை சொல்லிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நாராயணன் கேட்டாங்களாம். ஆவுடையப்பன் இதெல்லாம் பேசுறாரு ஒரு நிகழ்ச்சியில. இவ்வளவு பேசக்கூடிய ஆவுடையப்பன் இதெல்லாம் எந்த கட்சியுடைய ஆட்சியில் நடந்தது, யார் ஆட்சியில் இருக்கும்போது இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத சொல்ல மறந்துட்டாரா, இல்லை வேணும்னே திட்டமிட்டே சொல்லலையா அப்படிங்கிறதா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. இது நடந்ததெல்லாம் காங்கிரஸுடைய பீரியடில், காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் நம்பி நாராயணனுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு. இவ்வளவு பிரச்சனைகள் அவர் அப்போ தான் ஃபேஸ் பண்ணார். மோடி பீரியடில் நம்பி நாராயணனுக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் நம்பி நாராயணன். அதனால யாருடைய பீரியட்ல நடந்துச்சு அப்படிங்கிறத எதுக்காக திட்டமிட்டே மறைத்தாரு ஆவுடையப்பன் அப்படின்னு ஆவுடையப்பன் அட்டாக் பண்ணி நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.